தமிழ் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்தில் 1000 மணிப்பாதை பேஸ் ஒண்ணு இல்ல, 5வது வீடியோ. ஏற்கனவே ஃபினான்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பர்சனல் ஃபைனான்ஸ், கார்பரேட் ஃபைனான்ஸ், பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் சேவிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னன்னு பார்த்தோம். 50, 30, 20 ரூல்ஸை பத்தி பார்த்தோம். அப்புறம் இன்சூரன்ஸ் பத்தி பார்த்தோம். அப்போ எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி கிரியேட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணலாமா, லிக்விடிட்டி பண்ணலாமா, அதெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்போ அந்த வகையில நீங்க முதல்ல வேலைக்கு போகும்போது, அந்த வேலையிலுடைய ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது போக நம்மளுக்கு மெயினா இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தமா வரும்போது டேக்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. என்னென்ன டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சாதாரண வேலைக்கு, சாதாரண பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா நீங்க ஒரு நல்ல கம்பெனிக்கு, ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போனீங்கன்னா நீங்க டேக்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். எந்த வேலைக்கு போனாலும் நீங்க கட்டத்துல இருக்கும் போது டேக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடிப்படை வரி விஷயங்களை பத்தி நீங்க ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கணும். டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பிடிக்கப்படும். இது வருஷத்துக்கு 2,50,000 முடிய வருமானத்துக்கு வரி விலக்கு இல்லை. 2023 வருமான வசதி எப்பவுமே வருமான வரி உடைய ஏற்றம் அந்த சேஞ்ச் பண்றது மத்திய பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, போடும் போது சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப நம்ம பட்ஜெட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கணும். பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி பட்ஜெட் அதை பார்த்து முடிவு பண்ணிக்கணும். 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு 3 லட்சம் வரை டாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் பேன் கார்டு இல்லாம வேலைக்கு போகக்கூடாது. வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க பேன் கார்டு எல்லாமே அப்ளை பண்ணீங்கன்னா, இல்லையா உடனே நீங்க வாங்கிக்கணும். சம்பளம் வாங்குறதுக்கு, வரி கட்டுறதுக்கும் பேன் கார்டு முக்கியம். ஃபார்ம் 16 முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. சம்பளம் போனீங்கன்னா நீங்க வருஷ கடைசியில ஃபார்ம் 16 ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வரி சேமிப்பு முறைகள், அதை தெரிஞ்சு வச்சோம். 18C கீழே 1,50,000 முடிய நம்ம வரி கழிவு பண்ணலாம். அதுல பிபிஎஃப், இஎல்எஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹோம் லோனு, ஹோம் லோனோட பிரின்சிபல் இது எல்லாமே வரும். அந்த 18C கீழே என்னென்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் செக்ஷன் 18D கீழே மருத்துவ காப்பீடு, அது 25,000 முடிய கழிச்சுக்கலாம். இன்னைக்குள்ள நிலவரப்படி வருங்கால கூடலாம். ஓகேங்களா? அப்புறம் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் மாதாந்திரம் நம்ம சம்பளம் வாங்கும் போது நம்ம அதுல சேலரி ஸ்லிப்ல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது நம்மளுடைய கிராஸ் சேலரி, மொத்த சம்பளம் எவ்வளவு, பேசிக் சேலரி, டிஏ, கச்சாரியே, அதர் மற்ற அலௌன்ஸ் கொடுப்பாங்கல்ல, இதெல்லாம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிஎஃப் பிடிப்பாங்க. பிஎஃப் கார்பரேட் கம்பெனிக்கோ இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா பிஎஃப் பிடிப்பாங்க. அந்த தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரொபஷனல் டேக்ஸ் மாசத்துக்கு 200 பிடிப்பாங்க. அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டிடிஎஸ் அமௌண்ட் பிடிக்கிறாங்களா இல்லை நம்ம எவ்வளவு கட்ட வேண்டியது வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மொத்தத்துல நமக்கு கையில கிடைக்கக்கூடிய சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம சம்பள பில்ல மாசம் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் நல்லது. எப்பவுமே ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 31ஆம் தேதி முடிய நமக்கு வருமான வரி நம்ம கட்ட வேண்டியது சொல்லுவோம். அதான் 1 இயர் ஃபைனான்சியல் இயர் சொல்லி சொல்லுவாங்க. இதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போட்டு பண்ணிக்கிறது நல்லது. நம்ம வேலைக்கு சேர்ந்தா முதல் வருடத்துக்கு நம்ம டேக்ஸ் ஸ்லாப்புக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சேட்டட் அக்கௌண்ட்ல போய் ஆலோசனை பெற்றுட்டு அதற்கு ஏத்தாப்புல சேமிப்பு திட்டங்களை போட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஐடிஆருடைய அக்னாலஜ்மெண்ட்டை நம்ம பாதுகாத்து வச்சுக்கோணுங்க. எப்போதுமே ஐடிஆர் அக்னாலஜ்மெண்ட்ல பாதுகாத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் ஐடியை பத்தி தெரிஞ்சுக்கணும். வேலைக்கு போறவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல்ஸ் 50, 30, 20 ரூல்ஸ் சொன்னோம். அதாவது நம்ம செலவு, அடுத்து வாண்டடு, நம்ம தேவையான செலவு, நமக்கு விருப்பப்பட்ட செலவு, சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னோம். அது 50, 30, 20 ரூல்ஸ் சொல்லி. அதுக்கப்புறம் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது 72 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 72 ரூல்ஸ் அப்படின்னா நம்ம இந்த டேக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி
நம்ம அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம டேக்ஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதற்காக அதாவது நம்ம ஒரு பணம் சேவ் பண்றோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துல அது டபுள் ஆகும் அப்படின்னு கணக்கு பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் 72. இது இன்வெஸ்ட்மெண்ட் சீல் சொல்லி ஒண்ணு வரும். அடுத்த பேஸ் 2ல வரும் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி. அந்த இதுல இந்த ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு ஓவராலா சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதான் 72. இப்போ நமக்கு 8% லாபம் கிடைக்கும், 8% வட்டி கிடைக்கும் அப்படின்னா 72 டிவைடட் 8 போட்டோம்னா எத்தனை வருடங்கள டபுள் ஆகும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கிறது தான் 72 ரூல்ஸ். ஓகேங்களா? இது 8%, 12% வட்டி, 6% வட்டி கிடைச்சா எவ்வளவு கிடைக்கும், பிக்சட் வட்டின்னு அதுலயே நீங்க போட்டு பார்த்துக்கலாம். அதே போல மியூச்சுவல் ஃபண்டுகளையும் நம்ம இது பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மெயினா முத வேலைக்கு போறவங்க 50, 30, 20 ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 72 ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போக ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? பணவீக்கத்தை புரிஞ்சு நம்ம அதுக்கேற்றாப்புல 72 ரூல்ஸ் இது பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணணும். போர்ட்போலியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல இந்த 72 ரூல்ஸ்லாம் நமக்கு பயன்படும். ஓகேங்களா? நமக்கு 10 வருஷம் கழிச்சு நமக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா இப்ப 5 லட்ச ரூபா கையில வச்சிருக்கோம். நமக்கு 10 வருஷம் கழிச்சு தேவைப்படுதுன்னா இந்த 72 ரூல்ஸை படி பார்த்துட்டு எத்தனை வருஷத்துல நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல ஸ்கீம்ல போட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிபிஎஃப்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல வேற எதுலயோ அதற்கு ஏத்தாப்புல போட்டு பண்ணக்கூடிய இதுதான் இந்த இது. இப்ப உதாரணத்துக்கு நமக்கு இப்போ குழந்தைகள் இருக்கு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன். நீங்க முத வேலைக்கு போகிறதுனால இப்போ உங்களுக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீங்க வீடு கட்டணும், ஹவுஸ் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அன்னைக்கு அந்த வீட்டுடைய வேல்யூ 1 கோடி ரூபாய் ஆகுது. 1 சி 1 கே ஆகுது. இப்ப கையில உங்களால மாசம் மாசம் கையில ஒரு 5 lakhs வச்சிருக்கீங்க. அது போக மாசம் மாசம் உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் 10,000 சேர்க்க முடியும் அப்படின்னா அந்த 10 வருஷம் கழிச்சு நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கணும்னா நம்ம எந்த ஸ்கீம்ல போடணும்னு பார்க்கணும். இப்ப 5 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க. அப்ப 72 டிவைடட் 10% போடுங்க. ஓகேங்களா? அப்படி போட்டீங்கன்னா எத்தனை பர்சன்ட் வட்டி? 7% வட்டி விகிதத்துக்கு கொடுத்தா கிடைக்கும். இதை விட 12% கிடைக்கணும் அப்படின்னா அதை ஆகாலத்துக்கு 12 வருடங்கள் கழிச்சு கிடைக்கும். ஓகேங்களா? வருஷம் கம்மியாக கம்மியாக உங்களுக்கு அதுக்கு ஏத்தாப்புல வட்டி கூடுன இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு நல்லது. இதை பத்தி டீட்டெயிலா அடுத்த இதுல பார்ப்போம். என்னன்னா நடந்து போச்சு. அதுக்கப்புறம் ரூல்ஸ் 72 வட்டியை கழித்தால் பகுத்தால் இரட்டிப்பாக வருடங்கள் கிடைக்கும். இதுதான் இது எளிய ரூல். இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த பார்ப்போம். அடுத்த ரூல்ஸ் என்னன்னா 50, 30, 20 ரூல்ஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதையும் 72 ரூல்ஸ் முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 10, 5, 3 ரூல்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா டெப்ட் ஃபண்ட்ல எவ்வளவு பண்ணலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணக்கூடியதான் 10, 5, 3 ரூல்ஸ். அப்புறம் ஓய்வு காலத்துக்கு நீங்க பண்ணக்கூடிய 4% ரூல்ஸ். அப்புறம் 25 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி ஆகுது பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸா இருக்கக்கூடியதுக்கு நம்ம 25 மடங்கு சேமிக்கணும் வருஷத்துக்கு. அதை 25 ரூல்ஸ் சொல்லுவாங்க. அப்போ 120 மினிட்ஸ் ஏஜ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டீட்டெயிலா அடுத்த பேஸ் 2ல பார்ப்போம். அப்போ 15-25 ரூலு, அப்போ எமர்ஜென்சி ஃபண்டு ரூலு, அப்போ 80-20 ரூலு, ரூல்ஸ் ஆஃப் 5 கிரெடிட் கார்டுக்கான ரூலு, இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ லிக்விடிட்டிக்கு நம்ம இன்ஃபிளேஷன் இது பண்ணி பண்ணக்கூடிய ரூல் ஆஃப் 3, ரூல் ஆஃப் 100 இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரூல் ஆஃப் 7 இன்ஃபிளேஷனை ஃபிட் பண்றதுக்காண்டி ரூல் ஆஃப் 7
அப்புறம் ரூல் ஆஃப் 11 இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு போர்ட்போலியோவை கிரியேட் பண்ணணும்னா இந்த ரூல் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணணும்னா நமக்கு நல்லா இருக்கும். இதை பத்தி டீட்டெயிலா அடுத்து பார்ப்போம். பேஸ் 2ல பார்ப்போம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாம் ஒரு பேசிக்கு தான். இதை பத்தி நமக்கு வந்து நல்லா டீட்டெயிலா அடுத்தடுத்து உங்க அட்வைஸை கேட்டுக்கிட்டு நீங்க பண்ணிக்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட முதல் வேலைக்கு போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து சிறக்கும். அதனால நம்ம இந்த வீடியோவை சொல்லுவோம். ஓகே, வாழ்க வளத்துடன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 4 வார்த்தையில இந்த வீடியோவை இந்த 5 வீடியோவை சேர்த்து 4 வார்த்தையில என்னால ஈஸியா முடிச்சிட முடியும். நம்ம பிபிடிலாம் ரெடி பண்ணி ஏன் போடுறோம்னா முதல் வேலைக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிறதுக்காக போடுவேன். என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்க யூடியூப்ல வாய்ஸை மீட் பண்ணிட்டு அந்த இதை மட்டும் நீங்க மெதுவா படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டு பண்ணுங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோ நான் போட்டுட்டேன். ஆனா அதை போட்டோம்னா ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேல வருது. அதனாலதான் பிரிச்சு போட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. நம்ம அடுத்த இதுக்கு போவோம். அதே போல நம்ம நண்பர்கள் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்லுங்க. நான் அதை வந்து அதுக்கு ஏத்தாப்புல வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் உங்க யூடியூப் கமாண்ட்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு நம்ம அதுக்கு ஏத்தாப்புல வீடியோவும் நம்ம போடுவோம். ஓகேங்களா? இளைஞர்களுக்கு பயன்படுற மாதிரி நம்மளுடைய வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாழ்க வளத்துடன்.